கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைய நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான காரியம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நம்மை நோக்கி சொல்கிறதான ஒரு காரியம், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஒருவேளை இந்த வியாதியிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளிவர போறேன், இதை சமாளிக்க முடியலையே, அதிகமான பிரச்சனையாக இருக்கிறது, அதிகமான கடினமான பாதையிலே நான் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது, உபத்திரவத்தின் பாதையிலே நான் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த நாளில் கூட பவுல் அப்போஸ்தலனுக்கு வந்த பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் வாஞ்சித்திருக்கிறீங்களோ, எதிலிருந்து நான் விடுபட வேண்டும், எதிலிருந்து நான் பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார், புதிய உற்சாகத்தை கொடுக்கிறார், போராட்டங்களை மேற்கொள்வதற்கான சக்தியை கொடுக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். அவருடைய துணையை நாடுவோம், அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அவரை பிடித்து கொள்வோம், அவரை நமக்குள்ளாக வாஞ்சிப்போம். அப்படியாக அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்மை நெருக்குகிற காரியங்கள், முள் போன்று உறுத்துகிற காரியங்கள், கடினமான பாதையில நம்மை சிக்கி வைத்து இல்லை உலகத்தின் பாதையில சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ள நினைக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மோடு இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பற்றிக் கொள்வோமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினபடினாலே உமக்கு நன்றி. எங்களோட உபத்திரின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், அப்பா முள் போன்று குத்துகிற எல்லா சூழ்நிலைகளும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இருந்து, அவருடைய கிருபை உங்களோடு இருந்து பலப்படுத்த போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.